சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி பார்த்தாலும் டேலி ஆகலையே சூர்யா. நீ இதை எப்படி ஓகே பண்ண? இத பாரு, டிகே பிரதர்ஸ் கம்பெனிக்கு இந்த மந்த் செட்டில் பண்ண வேண்டியது 3 கோடி தான். நீ எதுக்காக 5 கோடி கொடுத்திருக்க? ஒரு நிமிஷம் கொடுங்க. அம்மா, அக்கவுண்ட்ஸ்ல கேட்கும்போது ஆர்டர் கொடுத்தேன்னு சொன்னாங்க. அதான் நானும் ஓகே பண்ணேன். ஆர்டர் கொடுத்திருக்கோம், அதெல்லாம் சரிதான். பர்ச்சேஸ்க்குன்னு கம்பெனி பாலிசி இருக்குல்ல, அதை நீ ஃபாலோ பண்ணாம பிரேக் பண்ணிட்ட. இத பாரு சூர்யா, பிசினஸ் பண்ணும்போது மத்தவங்க பணம் தான் நம்ம கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம 15 கோடிக்கு ஆர்டர் கொடுக்கறோம்னா 5 கோடி பணத்தை கொடுத்துட்டு 10 கோடிக்கு நம்ம பொருளை வாங்கணும். அடுத்ததா 10 கோடிக்கு ஆர்டர் கொடுக்கும்போது பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஓபிஎம். எப்பவுமே தேர்ட் பார்ட்டி பணம் நம்ம பிசினஸ்ல இருக்கணும் சூர்யா. இது நாள் வரைக்கும் நீ எல்லாமே கரெக்டா தானே பாத்துக்கிட்டு இருந்த. ஆபீஸ்க்கு வந்த புதுசுல கூட உன்கிட்ட இந்த மாதிரி தப்பு நடக்கலையே. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது? சாரிமா, மோகன் மாமா எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாருன்னு நான் ரீசெக் பண்ணாம விட்டுட்டேன். இனிமே கண்டிப்பா இப்படி நடக்காதுமா. நான் நடக்காம பாத்துக்கிறேன். சூர்யா, நீ நார்மலா இல்ல, நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க. அதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு என்கிட்ட உண்மையை சொல்லு. அம்மா, எல்லாத்துக்கும் காரணம் சௌந்தர்யாதாம்மா. கொஞ்ச நாளாவே அவளை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா.